நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே சுபா, வா. என்ன திடீர்னு? உன்னை பார்க்கலாம் தான். வா உள்ள வா. போன் ஏதோ பண்ணிருந்தியா என்ன? இல்ல, உன்னை அப்படியே பார்த்து பேசிட்டு போலான்னு. ஓகே, உட்காரு. பார்க்காம இருக்கவே முடியலல. இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். விக்கி, நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன சுபா, நிறையவே பேசு. முக்கியமான விஷயம். பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல. கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் திக்கு திக்குன்னு தான் இருக்கு. எந்த பக்கத்துல இருந்தும் பிரச்சனை வராம இருக்கணுமே. சரி, என்ன சாப்பிடுற? ஒன்னும் வேண்டாம். ஏய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க, ஏதாவது சாப்பிட்டே அவனுக்கு சொல்லு. என்ன சாப்பிடுற? இல்ல, அதெல்லாம் ஒன்னும் வேணாம் விக்கி. வீட்ல வேற யாருமே இல்லையா? அம்மா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேணா கூப்பிட்டா? ஹே, வேணாம் வேணாம். திடீர்னு வந்துட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. நானே ஆக்சுவலா இன்னைக்கு உன்னை பார்க்க வரணும் தான் இருந்தேன். கல்யாண வேலை நிறைய இருந்தனால வர முடியல. என்ன சுபா, ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் இல்ல. ஏய் சொல்லு சுபா, நீ வேற ஏதோ பேசணும்னு சொன்னல. ஒன்னும் இல்ல. என்ன பார்க்கணும்னு தோணி இருக்கும். அதை சொல்ல யோசிச்சுட்டு முக்கியமான விஷயம்னு கதை சொல்ற, கரெக்டா? நீ ஏன் வீட்டில் உட்காந்துருக்க? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நானும் நீ இப்படி சேர்ந்து உட்காந்து பேசணுங்கிறது எத்தனை நாள் ட்ரீம் தெரியுமா? சீக்கிரமே நீ என் கூடவே இருக்க போற. என்னால நிறைய கஷ்டப்படுறல்ல? யார் சொன்னா அப்படி? எனக்கே தெரியும். என்ன தெரியும்? உன் மனசுல இருக்க லவ் தெரியாம அசோக்க கல்யாணம் பண்ணி உன்னை அழ வச்சு, அப்புறம் அசோக் வேணான்னு உன்கிட்ட வந்து சாரி. என்னால நிறைய சஃபர் உனக்கு தான். இப்ப எதுக்கு சுபா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? ப்ரீஷியஸான விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். எனக்கு நீ அப்படிதான். இல்ல வேண்டாம் விக்கி, இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மறுபடியும் நான் உன்னை ஏமாத்த விரும்பல. என்ன சுபா? விக்கி, அது சுபா, நீ எப்பமா வந்த? இப்பதாம்மா. வந்தோடனே உன்னை கேட்டா நான் தான் நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஏதாவது சாப்பிடுறியாமா? பரவாயில்லம்மா. நல்லா இருமா. கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்மா. அதுதான் நான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிக்கிறேன். மருமகளா முதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இருமா, நான் போய் ஸ்வீட் கொண்டு வரேன். உட்காரு. உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எப்படி கவனிக்க போறாங்கன்னு பாரு. உட்காரு. நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு எப்படி சொல்லுவேன்? சாரி விக்கி, நான் உன்னை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துறேன். லவ் யூ சுபா. மகா, இவ்வளோ சின்சியராக படிக்கிற? எம்பிஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனா?
வர வர உனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது பாரதி. இத பார்த்தா உனக்கு MBA புக் மாதிரி தெரியுதா? இல்ல ரொம்ப ஆர்வமா படிச்சிட்டு இருந்தியா, அதான் கேட்டேன். ம், என்ன பண்றதுமா, எனக்கும் பொழுது போகணும்ல. அது சரி. ஆமா பாரதி, நீ மனசுல உள்ளத ஒளிவு மறைவு இல்லாம பளிச்சுன்னு சொல்லிடுவியாமே, அப்படியா? ஆமா, அப்படிதான். உள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு பேசுறதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதாமே, அதுவும் அப்படியா? என்னாச்சு மகா, அப்படி அப்படின்னு அடிக்கிட்டே போற? சொல்லு பாரதி. ஆ, அப்படிதான். என்ன திடீர்னு? ஆ, இல்ல ஒரு ஆசைக்கு நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப ஆஹோ ஓஹோன்லாம் இந்த புக்ல போட்டிருக்கு, அதான் அதெல்லாம் நிஜமானு கேட்டேன். ஓ, ராசி பலன் படிச்சுட்டு தான் இப்படி ரவுண்டு கட்டி கேள்வி கேக்குறியா? ம், ஆமா. மகா, பாரதி, என்னாச்சு? ம், எல்லாம் உன்னை பத்தி தான். யார் யார்கிட்டயோ மகாவை எனக்கு இவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும், அவன் மேல நான் இத்தனை கிலோ பாசம் வச்சிருக்கேன் அன்பு வச்சிருக்கேன்னு பக்கம் பக்கமா பேசி தள்ளுற. நான் உன் கண்ணு முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கேன், என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா உனக்கு? மகா, என்னாச்சு? ஒன்னதான். ஒன்றும் இல்லை. நான் உன்னை கேட்கவா பாரதி? கேளு மகா. உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? என்னதான் பிடிக்கும்னு சொல்லுடா. மாமாவை ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியாதா என்ன? மாமா பொண்ணுன்னு வருதா பாரு, மாமாவோட கட் பண்ணிட்டான். மரமண்ட மரமண்ட. உன் மாமாவை தவறன்னு கேட்டிருக்கணும். உன் மாமா அப்படி உனக்கு என்னதான் பண்ணாரோ? உனக்கு சொன்னா புரியாது. அம்மா, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? MBA எக்ஸாம் எழுதணும்ல, அதான் கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு பாரதி. சொல்லு, வேற யார பிடிக்கும்? வேற நம்ம சுஜிக்குட்டியை ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் இருந்தேன்னா அவ என்னை விட்டு போவே மாட்டா, என் கூட விளையாடிட்டே இருப்பா. போ, போய் அவ கூடயே விளையாடு. சுச்சி சின்ன பொண்ணு, நம்ம எல்லாருக்குமே அவளை பிடிக்கும் பாரதி. நான் கேக்குறது, நீ பர்சனலா க்ளோஸா ஃபீல் பண்றது யாருன்னு. உன் பேரை சொல்லணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். அப்படின்னா நம்ம தர்மன், நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்போ நான் இருக்கேன்னு கை கொடுத்தவர் அவரு தானே. என்னதானே அவர் கூட பிறக்கலாலும் நான் அவருக்கு தம்பி தான். கரெக்ட் தானம்மா? நிச்சயமா பாரதி. நமக்குன்னு யாரும் இல்லாம தனியா இருந்துருவோமான்னு பயந்தேன். தர்மர் அண்ணனும் அவர் தம்பிங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இத்தனை பேரான ஒரு நிம்மதி வந்துச்சு. பாரதி, நீ சொல்ற எல்லாரும் எனக்கும் முக்கியமானவங்க தான். ஆனா நான் கேக்குறது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு ஒரே ஒரு வரியில சொல்லி முடிச்சிட முடியாதுமா. உடனே சொல்ல முடிஞ்சா நான் என்னால சொல்லியிருக்க மாட்டேனா? பாரதி, அவ்வளவுதானே? ஏ மகா, இன்னொருத்தரை பத்தி நான் சொல்லி ஆகணும். போச்சுடா, அடுத்தது யாருன்னு தெரியலையே. உனக்கும் அவங்கள தெரியுமா? யாரு? அவங்க இல்லைன்னா இந்த பாரதியே இல்லை. நான் லைஃப்ல மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க தான். முன்னாடியெல்லாம் நான் அவ்வளோவா சாமிலாம் கும்பிட மாட்டேன். எனக்குன்னு சாமி கிட்ட எதுவும் வேண்டிக்கிட்டதும் இல்லை. ஆனா இப்பெல்லாம் அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணாத நாளே இல்லை மகா. அவங்க எப்பவும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் என் மனசுக்குள்ள ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். என் அம்மா எப்பவும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னால உன் கூட இருக்க முடியாதுடா, எனக்கு பதிலா இவ உன் கூட இருப்பான்னு எங்க அம்மா தான் எனக்காக அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப அந்த மகாலட்சுமியே என் கூட இருக்காங்க. என் கண்ணு முன்னால இருக்காங்க. அவங்களை என் ஆயுசுக்கும்
எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வச்சுக்கணும். அதை தவிர வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லை. I love you, Maha. ஐ லவ் யூ டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இங்கே இருக்கியா? இந்த வரேன். தொடாத, ஏன்னா தொடாத. சரி போய் விழு. இன்னைக்கு விழுந்தா நீ தூக்குவ, நாளைக்கு விழுந்தாலும் தூக்குவ, அடுத்த வாரம் அடுத்த மாசம் விழுந்தா யார் தூக்குவா? அசோக் ஏன் இப்படி குடிக்கிற? எவ்வளோ குடிச்சேன்? பார்த்தாலே தெரியுது நிறைய குடிச்சிருக்கேன்னு. ஆமா நிறைய குடிச்சேன். இப்ப என்ன அதுக்கு? அசோக் எல்லாரும் இருக்காங்க. சாரி சாரி, இனி மெதுவா பேசுறா. நான் அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல. குருகாரனுக்கே அவலமா பாக்குறேன், அப்படித்தானே? என் கூட பேச கூட பிடிக்கல உனக்கு. எதுக்கு தேவையில்லாம இப்படி குடிக்கிற அசோக்? தேவைப்பட்டு தான் குடிச்சேன் சுப்பா, தேவைப்பட்டு தான் குடிச்சேன். தேவையில்லாமலாம் குடிக்கல. ஓகே தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். குடிக்கிற மாதிரி நானும் என்ன பண்ண சுப்பா? ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நான் ஒரு லூசு சுபா. லூசுனா சின்ன லூசு பெரிய லூசுலாம் இல்லை, பெரிய பெரிய லூசு. ஆனால் நான் அவனை லவ் பண்ணேன் சுபா. லவ் பண்ணுறேன் பண்ணுறேன். ஏன் லூசு லவ் பண்ணக்கூடாதா? நான் பொறுப்பு இல்லாததான் சுபா. நல்லது கெட்டது சீரியஸ்னஸ் சுத்தமா இல்லை, எல்லாமே உண்மைதான். ஆனா நான் உன்னை லவ் பண்ணேன். என்ன லவ் பண்ண? பண்ணுவேன் பண்ணுவேன். என் லவ் எப்படி தப்பாகும் நீ சொல்லு? நான் ஜாலியா சந்தோஷமா இருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்கல்ல? உண்மை அது இல்ல. நான் சந்தோஷமா இல்ல சுபா, சத்தியமா சந்தோஷமா இல்ல. நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா நான் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா முடியல, சத்தியமா முடியல. நான் உருப்படாத ஆள் தான், சொதப்புறவன் தான். இதெல்லாம் முதல்ல எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல.
ஆனா என்னை விட்டு போறேன்னு சொல்லும் போதுதான் என்னை மாத்திக்கணும்னு தோணுது சுபா. ஆனா இப்ப மாத்த என்ன ஆக போகுது? நீதான் போயிட்டியே. ஒன்னு தெரியுமா உனக்கு? நீ எப்பவுமே என் கூடவே இருப்பேன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் பண்ண பெரிய தப்பு. நான் ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணவே இல்லை. லூசு சுபா, நான் தான் தப்பு. இவ நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம கூடவே இருக்க போறான்னு நிதானமா லவ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டேன். அதுதான் இப்ப பிரச்சனையே. நிதானமா இருந்துட்டு திரும்பி பார்த்தா லவ் பண்ண நீ இல்லையே. இப்ப என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி சொல்றது? இந்த ட்ரெயின் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அதுல நான் ஏறுறேன். கூடவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல அவரும் ஏறுறாரு. அவர்கிட்ட பேசணும்னு தோணுது, ஆனா பேச முடியல. இவர் தான் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கூட வருவாரு, நம்ம அப்புறம் பேசிக்கலான் இருக்கும் போது, ஆனா அவரு செங்கல்பட்டுல இறங்கி போயிட்டாரு. எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கேன் நானும். லாங் டிராவல் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா கொஞ்ச நேரத்துல என் டிராவல் முடிஞ்சு போச்சு. பாவம்ல நானு. அசோக் ப்ளீஸ் அழாத. நான் இது வரைக்கும் பெருசா அழுதுதே இல்ல, ஆனா இப்போ வருது. லட்டு மாதிரி பொண்ணு சுபா நீ. எவ்வளோ லவ்வோட எனக்கு கல்யாணம் பண்ண, ஒன்ன போய் மிஸ் பண்ணிட்டேன்னு சுபா. I love you சுபா, I love you more. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுபா. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட எப்படி இருக்க போதுன்னு தெரியல. தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேட் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுவ. ரிசப்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. எப்படி கலக்குறோம்னு பாரு. எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. என்ன சுபா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை, ஏதோ இருக்கு. சின்ன தலைவலியா இருக்கு, அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் தலைவலின்ற. முதல்ல நல்ல டாக்டரை பார்க்கணும். கல்யாணம் மட்டும் முடியட்டும், மொத்தமாக டிங்கரிங் பண்ணி உன்னை சரி பண்ணிடுறேன். நான் தான் இப்படின்னு பார்த்தா என் வீட்டில் இதுக்கு மேலே பரபரப்பாக இருக்காங்க. இன்விடேஷன் கொடுக்க அங்கே இங்கேன்னு ஒரே அலைச்சல் தான். 2 பேரையும் வீட்டிலே பார்க்க முடியல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன் சுபா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
நம்ம கல்யாணம் நடக்க போகுது. இனி எனக்கு எதுவும் வேண்டாம், நீ மட்டும் போதும். என்ன சுபா, எது கழுவுற? ஏய், என்ன ஆச்சுன்னு சொல்லு சுபா. ஒன்றும் இல்லை. அப்பாவை பிரியுறோமே நினைச்சு எதுவும் அழுவுறியா? இப்போ அப்படிதான் இருக்கும் சுபா, போக போக எல்லாம் சரியாயிடும். நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்பட. சரி, பர்ச்சேஸ் எப்போ போலான்னு சொல்லு. நீ என்ன ட்ரெஸ் வேணா எடுத்துக்கோ, எத்தனை ட்ரெஸ் வேணா எடுத்துக்கோ. ஆனா முகூர்த்த சாரி மட்டும் ப்ளூ கலர்ல தான் இருக்கணும். என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அது. அப்புறம் ஜுவல்ஸ்லாம் வேற வாங்கணும். உனக்கு வேற அதுல சின்ன சர்ப்ரைஸ் வேற வச்சிருக்கேன். கெஸ் பண்ணி பார்க்கலாம். சொல்லு என்னன்னு. தெரியல. அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன், அப்புறம் எப்படி உன்ட்ட சொல்லுவேன்? சுபா, உன்னை கேட்பேன், கோச்சிக்க மாட்டிய? ஹனிமூன் எங்க போலான்னு இன்னும் பிளான் பண்ணவே இல்லையே. நான் ஒரு 2-3 பிளான் வச்சிருக்கேன். ஏதாவது ஒன்று நீ டிக் பண்ணிட்டா போதும், டிக்கெட் போட்டுருவேன். ஏய், என்னாச்சு? சொல்லு சுபா, என்னாச்சு? விக்கி, விக்கி, இந்த கல்யாணம் வேணாம். என்ன சொல்ற சுபா? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. வேணாம் விக்கி, இந்த கல்யாணம் வேண்டாம்.